ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். அழகாக அத்தான் என்று அழைப்பது என்றான் அவன் மேலும் விரிந்த புன்னகையுடன். அத்தான் மந்திரம் போதுமா, அல்லது நாடகம் போல அன்பே ஆறுயிரே என்று அழைக்க வேண்டுமா என்று கிண்டலாக வினாவினாள் தேவி. அதைவிட பழைய நாட்களில் மாதிரி ஹோ பிராணநாதா என்று மூக்கால் கூப்பிட்டேன் என்று சிரியாமல் சொன்னான் தினகர். தன்னையும் அறியாமல் கலகலவென்று சிரித்தாள் தேவி. உடனே முகத்தை கடுமையாக்கி கொண்டு, கேட்க வந்ததை விட்டு விட்டேனே, நான் எப்பொழுதும் இதே அறையில்தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டாள். நீ என்ன பாதுகாப்பு கைதியா இந்த ஒரே அறையில் அடைப்படுவதற்கு? என்னோட சம உரிமை உள்ள என் மனைவியாயிற்றே. இந்த வீட்டில் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் ஒன்று, அம்மாவின் அறைக்குள் மட்டும் அனுமதியோடு போ. அங்கே நான் போக மாட்டேன் என்று அறிவித்தாள் தேவி. மேலும் நான் அதை கேட்கவில்லை. உங்கள் அறையில்தான் நானும் இருக்க வேண்டுமா என்று கேட்டேன். அதுவா என்று சிந்தனையோடு அறையின் இடப்புறமாக பார்த்தான் தினகர். அங்கே ஓர் அழகிய திரை தொங்கியது. திரையின் பின்னே கதவு இருப்பதும் தெரிந்தது. அதை விரலால் சுட்டி காட்டி, அங்கே ஓர் அறை இருக்கிறது. ஆனால் அம்மா ஏன் அப்படி ஏற்பாடு செய்தார்கள் என்று தெரியவில்லை. அம்மாவிடம் கேட்கலாம் என்று முடித்தான். எதற்கு கேட்க வேண்டும்? உங்கள் அளவுக்கு உரிமை எனக்கு உண்டு என்று சற்று முன் தானே சொன்னீர்கள். என் சாமான்களை அங்கே எடுத்து வைக்கப் போகிறேன் என்று எழுந்தாள் தேவி. பொறு தேவி, இந்த வீட்டினுள் அம்மா சொல்லுக்கு விருப்பத்துக்கு எதிராக நடப்பது இல்லை. அதை நீயும் அனுசரித்துதான் ஆக வேண்டும் என்று அழுத்தமான குரலில் சொன்னான் தினகர். அவனுக்கு என்ன தோன்றிற்றோ, இதமாகவே கொஞ்சம் பொறுத்துக்கொள், அந்த அறை உனக்கும் அதே மாதிரி எதிர் அறை செல்விக்கும் என்றுதான் ஏற்பாடு. ஒரு வேலை முடியவில்லையோ என்னவோ, நான் அம்மாவிடம் சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தினசரிக்குள் முகத்தை புதைத்து கொண்டான். தேவி செயலற்று போய் அவன் முகத்தை மறைந்த பத்திரிகையை பார்த்து கொண்டு நின்றாள். தினகர் தான் சொன்னது போலவே தாயிடம் சொல்லி ஏற்பாடு செய்தான். மறுதினமே தேவியின் பொருட்கள் பக்கத்து அறையில் குடி புகுந்தன. இளம் சிவப்பு வண்ணத்தில் மிகவும் அழகான அறை. தினகரின் அறையைப் போல பெரிது அல்ல. அதில் பாதி அளவுதான் இருக்கும். ஆனால் அதை போலவே இங்கிருந்து பார்த்தாலும் தோட்டம் தெரிந்தது. எல்லா விதத்திலும் தேவிக்கு மிகவும் பிடித்தது அந்த அறை. மெல்ல மெல்ல தேவிக்கு இந்த வாழ்வு பழக்கம் ஆயிற்று. காலை கடன்கள் முடிந்ததும் தினகரோடு காஃபி, பிறகு தோட்டம். அந்த பெரிய தோட்டத்தில் சுற்று என்று சுற்றுவாள். மனதுக்கு பிடித்த மலர்களை பறிப்பாள். பூஜை அறையில் வைப்பாள். அவள் காதோரமாக பெரிதாக ஒரு மலர் வீட்டிருக்கும். அவள் தானாகவே எடுத்துக்கொண்ட வேலை மலர் அலங்காரம். அங்கங்கே குவளைகளில் நாளைக்கு ஒரு விதமாக அழகுணம் பன்னிற்று மலர்கள் எழுன்ற துளிரும். 1-2 நாட்கள் செல்வியும் தேவியுடன் தோட்டத்தில் சுற்றினாள். பிறகு புவனேஸ்வரி அதை விரும்பாதது போல பேசவே விட்டு விட்டாள். தேவியிடம் அவர் எதுவும் சொல்லவும் இல்லை. சொன்னாலும் அதை கேட்பதாகவும் இல்லை. தன் மாமியாருக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பது தேவிக்கு புரிந்தது. சிறிய பெரிய என்று பல விஷயங்களில் அதை தேவி கண்டாள். ஒரு நாள் மரியாதைக்காகவும் அதே நேரம் பொழுது போவதற்காகவும் மாமியாரிடம் சென்று, காய்கறி வெட்டி தரட்டுமா என்று வினாவினாள் தேவி. சமையல் அறைக்குள் ஆட்கள் இருந்தபோதும் பிள்ளைகளுக்கு விருப்பமானதை தன் கையால் தயாரிப்பதில் புவனேஸ்வரிக்கு தனி திருப்தி. அவர் சமையல் அறையில் அடிக்கடி நிற்பதை பார்த்த பிறகுதான் தேவி உதவி செய்ய முன்வந்ததே. ஆனால் அந்த அம்மாள் உடனே பதில் சொல்லவில்லை. அருகில் வந்த வேலைக்காரரிடம் அந்த புடலங்காயை வத்தலுக்கு பொடியாக வெட்டி கொண்டு வா என்று காயை அவளிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார். பிறகு நிதானமாக தேவியின் பக்கம் திரும்பினார். அதையெல்லாம் செய்வதற்கு இங்கே ஆட்கள் இருக்கின்றார்கள் என்று அதை இங்கே என்ற 2 சொற்களிலும் ஓர் அழுத்தம் கொடுத்து கூறினார். தேவியின் முகம் அப்படியே சுண்டி போயிற்று. ரிட் என்று திரும்பி வந்து விட்டாள். முதலில் அவர் தன் ஏழ்மையை எடுத்து காட்டுவது போலதான் தேவி நினைத்தாள். ஆனால் பிறகு யோசித்து பார்க்கும்போது விஷயம் அது மட்டுமல்ல என்று தோன்றியது. அவளுக்கு புரிந்திராத ஏதோ இன்னொன்றுக்கும் சேர்த்து மாமியார் தன்னை மட்டும் தட்டியிருக்கிறார் என்பது தெரிந்தது. ஆனால் அந்த இன்னொன்று என்ன என்பதுதான் தேவிக்கு புரியவில்லை.
மொத்தத்தில் தனக்கு வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் தேவி. மாமியாரின் குணம் தெரிந்தும் வலுவிலே சென்று உதவ போனது அவளது தவறுதானே. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று எண்ணி பிறகு சமையல் அறை பக்கமே தேவி செல்வது இல்லை. செல்வி அப்படி இல்லை. மாமியார் சொல்வது ஒன்றுமே அவளுக்கு உரைப்பதாக காணோம். என்ன சொன்னாலும் பொறுத்து கொண்டு நாய்க்குட்டி போல அவர் பின்னாலேயே சுற்றுவாள். மாமியார் சோபாவில் கம்பீரமாக அமர்ந்து ஏதாவது சொல்ல செல்வி அவர் காலடியில் பூனைக்குட்டி போல் அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பாள். அதை பார்க்கையில் தேவிக்கு பொத்து கொண்டு வரும். முதுகெலும்பில்லாத கோழை பெருமாள் மாடு மாதிரி தலையை ஆட்டுவதை பார் என்று ஆத்திரத்தோடு நினைத்து கொள்வாள். தேவி ஒதுங்கினாலும் மாமியார் விடுவதாக இல்லை. பெண்ணாக பிறந்தால் மட்டும் பெண்ணாவாளா? முதலில் தகப்பனுக்கு, பிறகு கணவனுக்கு, அதன் பிறகு பிள்ளைக்கு என்று செய்யாதவள் பெண் அல்ல என்று தேவியின் காது கேட்கும்படியாக கூறுவாள். அவள் தடுக்கில் பாய்ந்தாள். தேவி கோலத்தில் பாய்ந்தாள். மாமியாரின் பேச்சு காதில் விழாதது போல போய் விடுவாள். கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்தாரே, அவருக்கு ஏன் செய்ய வேண்டும் என்று உள்ளூர வாதம் செய்வாள். அதோடு அவரது கடுப்பை பொறுத்து கொண்டு எவள் சமையல் அறையில் நிற்பாளாம். ஆயினும் செல்வி நின்றாள். ஒரு மாலை சிற்றுண்டிக்கு ஆரஞ்சு வண்ணத்தில் ஓர் இனிப்பு வந்தது. சின்னம்மா செய்தார்கள் என்று ஒரு முறை பரிமாறிவிட்டு போனான் சமையல்காரன். மனோகர் பொறுமையுடன் மனைவி பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு கரணி தன் தட்டில் போட்டு கொண்டான். மற்றவர்களுக்கும் மிச்சம் வையாடா, பொண்டாட்டி செய்தால் என்றால் ஒட்டுப்பட்டு கூட இல்லாமல் வலிந்து குண்டு விடுவாய் போல இருக்கிறதே என்று கேலி செய்தான் தினகர். ஐயோ பாவம், அண்ணன் ஆயிற்றே, உங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறேன் அண்ணா என்று அண்ணனுக்கும் வைத்தான் மனோகரன். செல்வி சிரித்தாள். பெரிய அத்தானுக்கு பிடிக்கிறதோ என்னவோ, நீங்கள் பாட்டில் தடுக்கிறீர்களே. கணவனை அடக்கினாள் செல்வி. மெய்யாகவே நன்றாகத்தான் இருக்கிறது செல்வி. நான் இந்த பயல் மயக்கத்தில்தான் விளங்குகிறானோ என்று நினைத்தேன் என்று செல்வியிடம் கேலியை திருப்பினான் தினகர். மயக்கத்தில் பாதி, சுவையில் பாதியாக உண்ணும்படி செய்து போடத்தானே மனைவி என்று ஒருத்தியை கட்டுவது என்றார் புவனேஸ்வரி. அவரது கூரிய பார்வை தேவியின் மீது சற்று ஏளனமாக பதிந்தது. மாமியாரை தொடர்ந்து கணவனது பார்வையும் தன் மீது படிவதை தேவி உணர்ந்தாள். கன்னங்களில் தானாக சிவப்பு ஏறிற்று. அது எல்லாம் செய்வதற்கு தான் இங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறார்களே என்று தெளிவாக முணுமுணுத்தாள். நல்ல வேளையாக செல்வியும் மனோகரும் இதை கவனிக்கவில்லை. அவர்கள் ஒருவரில் ஒருவர் லயித்திருந்தனர். தனிமையில் செல்வியிடம் செய்யவில்லை என்று பேசுகிறார்களே, செய்ய போனால் மட்டம் தட்டலாமா என்று பெருமினாள் தேவி. பெரிய மனுஷி போல அத்தை சொல்வதை ஒன்றும் மனதில் எடுத்து கொள்ளாதே அக்கா என்று தொறுதல் கூறினாள் தங்கை. தேவிக்கு மனம் ஆறவில்லை. நீ எப்படியடி அவர்களிடம் சமாளித்து கொண்டு போகிறாய் என்று வியப்புடன் விசாரித்தாள். அதுதான் சொன்னேனே அக்கா, மனதில் எடுத்து கொள்ளக்கூடாது. அது எப்படி முடியும்? சும்மா சும்மா குத்துகிறார்களே. வேறு யார் அக்கா? நம் அம்மா மாதிரி தானே. அவருடைய தாயார் என்றால் என்ன, நம்மை பெற்றவள் என்றால் என்ன? நாம் அம்மா சொன்னால் வேறுபடாய் நினைப்போமா? அது எப்படி நம் அம்மா என்று எண்ணுவது என்று எதிர்ப்பு தெரிவித்தாள் தேவி. உயிரும் உடலுமாய் அவரோடு ஒன்றிவிட்டோம். பிறகு அவரை பெற்றவர் நமக்கும் பெற்ற அன்னை தானே அக்கா என்று அமைதியாக சொல்லி கொடுத்தாள் செல்வி. தேவிக்கு இந்த நியாயம் புரிபடவில்லை. அது எப்படி அம்மாவாக முடியும்? முதலில் அதென்ன உயிரும் உடலுமாக ஒன்றுவது? அதுவும் கட்டாய திருமணம் செய்து கொண்டவனோடு எப்படி ஒன்ற முடியும்? தேவி முகத்தை சுலுக்கி கொண்டாள். வர வர தன் மட்டும் தனிந்து நிற்பது போல ஓர் உணர்ச்சி தேவி அறிக்கத் தொடங்கியது. மாமியாரின் வழிக்கு தேவி செல்வது இல்லை. தினகரிடம் தானாக பேசுவது இல்லை. இவர்களை விடுத்து தேவியிடம் பேச செல்விக்கு நேரம் இல்லை. அதுதான் தேவிக்கு பொறுக்கவில்லை. காலை என்றால் மனோகரன் அலுவலகத்துக்கு செல்லும் வரையில் செல்வி வெளியே தலை காட்டுவது இல்லை. பிற்கானல் மாமியாருக்கு பாத பூஜை செய்து கொண்டு அவர் பின்னே சுற்றுவாள். மதிய உணவு பிறகு மாலையில் மனோகரன் 5:30க்கு வருவான். செல்வி 5 மணிக்கு அலங்காரம் செய்து கொண்டு ஒளி பார்த்து நிற்பாள். அவர் என்று உருகுவாள். அவன் வந்த பிறகு மீண்டும் கூட்டுக்குள்
அடைந்து விடுவாள். கண்ணிலே காண முடியாது. அப்படி என்ன குலவள் என்று தேவிக்கு எரிச்சல் வரும். பிடிக்காதவனை மணந்து கஷ்டப்படும் போது தங்கையின் அருகாமைதான் தனக்கு ஆறுதல் என்று தேவி முன்பு நினைத்திருந்தாள். அது இல்லை என்றபோது ஆத்திரம் வந்தது. கொஞ்சமும் அருகதையற்ற மனோகரிடம் இவள் இப்படி உருகுவானேன்? ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தது. தேவி சொல்லி காட்டிவிட்டாள். ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்ட பிறகு மாடிக்கு செல்லும் போது அரைவாசலில் செல்வி தலை சுற்றி சாய்ந்து விட்டாள். செல்வி செல்வி என்று பதறினான் மனோகர். அவளை அப்படியே தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தினான். கூடவே சென்ற தேவி ஓர் ஈரத்துணியால் முகத்தை துடைத்தாள். காற்று முகத்தில் படும்படியாக வீசினாள். மனோகரோ செல்வி கண்ணு, செல்வி அம்மா என்று உருப்போட்டு கொண்டு அருகில் நின்றான். கதை தொடரும். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.